ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட்டீஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசத்திற்காக இணைந்து பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை நீ தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் கூட நாங்கள் இணைந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் அபரீத விதமாய் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த நேரத்தில் சத்துடைய எல்லா அந்தகார கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அதமாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே, விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே. விஸ்வாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விஸ்வாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே. விஸ்வாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் ஏத்து உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே. விஸ்வாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் கூட தியானிக்கும்படியாக ஒரு வேத வசனம், எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும்
எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, எஸ்ரா அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு. அன்பானவர்களே, தாழ்மை இல்லாமல் நம்ம கர்த்தரிடத்திலேருந்து எந்த ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால கர்த்தர் சமூகத்தில் வரும்போது நம்ம தாழ்மையோடு நம்ம வர வேண்டும். மற்றவர்களிடத்தில் பழகும்போது கூட, குடும்பத்தை நடத்துகிற விஷயத்தில் கூட நம்ம பெருமையோடு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, அகந்தையோடு செய்யக்கூடாது, தற்பெருமையோடு செய்யக்கூடாது. தாழ்மையோடு எந்த காரியத்தையும், அது வீட்டு காரியமானாலும், திருச்சபைகளில் உள்ள பணிகளானாலும், சமுதாயத்தில் யாரிடமாவது நம்ம பேசினாலும், நம்ம தாழ்மை ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன். ஆகையினால அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கும்போது, எங்களை தாழ்த்துகிறதற்கு மாத்திரமல்ல, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டை உபவாசத்தை கூறுவித்தேன். செவ்வையான வழியை தேட வேண்டும். இன்றைக்கி அன்பானவர்களே, எத்தனையோ பேர் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், ஆனால் செம்மையான வழியை தேடி செல்லும்போது அது ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்காகவும் கூட நம்ம ஜெபிக்கலாம். செவ்வையான வழிகளை நம்முடைய பிள்ளைகள் தேடி கடந்து செல்ல வேண்டும். எந்த நேரமும் பிள்ளைகளுக்கு பின்னாலேயே நம்ம போக முடியாது. ஒரு சற்று தொலைவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 10 அடி சென்ற பிறகு பிள்ளைகள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆகையினால பிள்ளைகள் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை, சமுதாயம், தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட செவ்வையான வழியை தேடி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த பொறுப்பில் இருந்தாலும் சரிதான், அவங்க அந்த செவ்வையான பாதையிலே, செவ்வையான காரியங்களிலே அவங்க ஒவ்வொரு பேரும் தம் தம் கடமைகளிலே உண்மையாக இருக்கத்தக்கதாக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் கூட நம்மை ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். ஒருவேளை ஆண்டவரே, எங்களிலே இன்னும் ஏதாவது குற்றங்களோ குறைகளோ இருந்தால், என் பாவத் நிமித்தம் இந்த தேசத்துக்கு எந்த க்ஷேமும் கிடைக்காதே, மன்னியும் ஆண்டவரே, மன்னி தரலோ. எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எது ஒன்று இருந்தாலும் எங்களை மன்னி ஆண்டவரே. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது, அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் குறைகளை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிப்போம், நம்ம ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை துதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படி ஆமாண்டவரே
நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதான கிருபையை தாரும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்தவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் சபைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சபைகளிலே அன்பு தணிந்து போகாமல் இருக்க வேண்டும் கர்த்தாவே. மத்தேயு 24:12 சொல்லப்பட்டபடி அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் அநேகரை பார்க்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே, திருச்சபைகளில் அன்பு தணிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் தேவ அன்பினாலும் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும், தேவ கிருபையினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. திருச்சபைகளிலே உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும், குடும்பங்களிலே உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களிலே 10th 12th ஆண்டவரே பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் கருத்தோடு படிக்கட்டுங்க கர்த்தாவே. ஏனோ தானோ என்று எதையும் செய்து விடாதபடிக்கு கருத்தோடு படிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தெய்வீக ஞானத்தை தாருங்க கர்த்தாவே. பிள்ளைகள் படித்து நல்ல வெற்றியை காணத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுக்கிறவன் நீர் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று இருக்கிறதப்பா. நாங்கள் கேட்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு படிப்பு அறிவு வரல, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல புரிய மாட்டேங்க, ஞானம் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் தீர்மானிக்கப்பட்டபடி நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருச்சபைகளிலே ஆண்டவரே குடும்பங்களிலும் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு ஈசாக்குக்கு பெண் கொள்ள போன போது எலேசர் ஆண்டவரே என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொன்னாரப்பா. அதுபோல் நேர்வழியாய் நடத்தி யார் யாருக்கு ஆண்டவரே அப்பா திருமண காரியங்கள் தாமதமாகிறதோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். இம்மட்டு கர்த்தர் கூட இருந்தபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாக பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இருந்தாலும் கூட வியாதி பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. பலன் அளிக்கிறவரால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி ஆண்டவரே 100க்கு அதிபதி எவ்வளவு விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர்ந்து ஆண்டவரே உம்மையே நம்பி இருந்தபோது நீர் ஆண்டவரே அந்த அற்புதத்தை நீ செய்தது போல இந்த நாளிலும் கூட உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இனி திருமணமாகி ஆண்டவரே குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கருத்து வேற்றுமை நிமித்தம் ஆண்டவரே பிரிந்து வாழுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தாரும், சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வியாதி நேரத்தில் நீர் மருத்துவராகிடுவீர் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதி படுக்கைகளை முற்றிலுமாக நீர் எடுத்து போடும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டு பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மையே நோக்கி பார்க்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். திருமணமான பின்பு ஆண்டவரே குழந்தைகளை பெற்ற பிறகு கருத்து வேற்றுமையினால் பிரிந்து வாழுகிற ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஒற்றுமையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவங்க பிரிந்து வாழாதபடி இணைந்து வாழக்கூடிய கிருபையை நீ தர வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்து ஆண்டவரே கர்த்தரையே விசுவாசித்து ஜீவிக்கவும் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை ஆவிக்கேற்ற விதத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி செல்வதற்கு தேவன் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் வாலிபர்கள் குடித்து வெறித்து ஆண்டவரே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமையினால வாழுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கல்வி தேர்வில், இந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சை தேர்வில், இங்கிலீஷ் பரீட்சைக்கு ஆண்டவரே ஒரு 10,069 பேர் ஆண்டவரே பிள்ளைகள் பரீட்சை எழுத போகலன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பலவித சூழ்நிலைகளிலே ஆண்டவரே குடிக்கு அடிமையாகி, கஞ்சா பொருளுக்கு அடிமையாகி ஆண்டவரே தங்களுடைய பாடங்களை படிக்க முடியாதவர்களாக அலையிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கட்டும் கர்த்தாவே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்றிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கட்டும். வாசித்து ஆண்டவரே அதன்படி நடக்க கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபாவியை ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உதவி செய்வீராக. விசுவாச குடும்பங்களில் ஆண்டவரே முழுமையாக நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் குடும்பங்கள் தோறும் இந்த காலங்களிலே நீர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்தவ குடும்பங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடி இருக்க கிருபை செய்யும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியட்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்குள்ளாக ஜனங்கள் உம்மை தேடி கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும், உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமாண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவரே கொண்டு சென்று தண்ணீரண்டை கூட்டி சென்று
தாகத்தை தீருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க. என் ஆண்டவரை நேசிக்க உதவி செய்யுங்க. இவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையப்பா. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று பெயர் பெற்றவர்களே இன்னும் உம்மை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்தத்தோடு இல்லையே தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும். திருச்சபையெல்லாம் கர்த்தருக்கென்று எதிர்கொண்டு வரட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவருக்காக ஒரு மணவாட்டி திருச்சபையாக ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே உமக்கேற்ற விதத்தில் வரட்டுங்க தாவே. நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டுவீராக, நீர் இரக்கம் பாராட்டுவீராக. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறை கூட உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு முறை கூட ஆண்டவரே உம்முடைய பேரொளியை காணாதவர்கள், இருளில் வாழும் ஜனங்கள் பேரொளியை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு இருளிலே வாழுகிற ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும் கர்த்தாவே. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்ல வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. கல்வாரி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பை கண்டு கொள்ள வேண்டும். கலங்கிடும் ஒவ்வொரு ஜனங்களும், கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கல்வாரியின் அன்பை கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக உம்மை தரிசிக்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாத்தானின் அந்தகார கிரியையில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே தாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆண்டவரே குடும்பங்கள் விடுதலை அடைய வேண்டுங்க தாவே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. எல்லாருமே சேவிக்க வேண்டும், எல்லாரும் உமக்கு நேராக ஆண்டவரே தன் கரங்களை ஏறெடுக்க வேண்டும். உம்முடைய கல்வாரிக்கு நேராக ஆண்டவரே முழங்கால் படியிட வேண்டும். ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கூப்பிடு நீ, நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பரிசுத்தமான வாழ்வுக்காக, விசுவாசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஒரு மோசே மூலமாக வெளியே கொண்டு வந்து கானானுக்கு நேராக வழி நடத்திய தேவாதி தேவனே, இந்த வேளையிலே தகப்பனே உம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் ஒவ்வொரு ஜனங்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிரயாணத்திலே மேடு உண்டு, பிரயாணங்களிலே பள்ளமும் உண்டு, மேடு உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவரே தாண்டி செல்ல கிருபை தாரும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்திலே ஆண்டவரே வழியிலே ஆண்டவரே செங்கடல் இருந்தது. ஆண்டவரே மோசே தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கையில் இருந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டிய போது பாதை பிறந்ததே, வழி கிடைத்ததே. ஆண்டவரே ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படியாக இந்த நாட்களிலும் கூட என் தேவன் பாதையை காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சினோம்.
எஸ்ரா ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. செவ்வையான வழியை தேடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. செவ்வையான வழிகளை தேடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ்ரா ஜெபித்தது போல தகப்பனே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. செவ்வையான வழிகளை ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் தேடி எது நல்ல பாதை என்று கண்டறிந்து அந்த பாதையில் நடக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பீராக. நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு இயக்கத்திற்காக, ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக, ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள எல்லா மிஷனரிமார்களுக்காக, குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இறங்கி ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே மிஷனரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீர் பெற்று தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளியில் சீக்கிரமாய் வரட்டும். உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கட்டு. தன் குடும்பத்தை நேசித்து குடும்பத்தோடு வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை விடுதலையோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ மாச கணக்காக சிறைச்சாலையில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, சுவிசேஷத்தின் நிமித்தம் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவரே அதிசயமாக நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அழைத்த அழைப்பு பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நீர் அழைத்த அழைப்பிலே ஆண்டவரே முடிவு பெரியந்த அவங்க நிலைத்து நிற்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. மிஷனரிகளிலும் இன்னும் அநேகம் பேர் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கூட உண்டு கர்த்தாவே. எல்லாருக்காக நாங்கள் பாரம் எடுக்கிறோம், எல்லாருக்காகவும் பாரம் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இறங்கி ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கேன்சர் போன்ற வியாதியினாலும் அடிப்படை வசதி இல்லாமல் ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூரண விடுதலையை நீங்கள் தாருங்கப்பா ஆண்டவரே. எங்கள் பாவங்களை போக்க மாத்திரமல்ல, எங்கள் நோய்களுக்காகவும் எங்கள் நோய்களையும் எங்கள் மேல் விளையிருந்த சாபக்கேடுகள் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்தீரே தகப்பனே. உம்மை நாங்கள் ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமாய் சுகத்தை தந்து தேவரையை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு சமாதானத்தை தாரும், தேசத்தில் ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. சமாதான காரணம் நீர்தான். சமாதானத்தை ஊற்றும், சந்தோஷத்தை ஊற்றும். இந்தமாக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடைக்கப்பட்ட ஆலயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பணித்தளங்கள் அடைபட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும்
ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பயங்கரங்கள் நடந்துட்டு எத்தனையோ ஆண்டவரே மடிந்து விட்டார்கள். இன்னும் கூட ஆண்டவரே உலக நாடுகளின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாடுகளும் இணைந்து இருக்கட்டப்பா, சமாதானத்தோடு இருக்கட்டப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக ஆண்டவரே. யுத்தங்களை இயேசுவின் நாமத்தில் நிறுத்தி போடுவீராக ஆண்டவரே. எல்லாரும் ஞானத்தோடு பேசவும் பழகவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொதுவாக நாங்கள் அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவதியுறும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நீதிக்காக நியாயத்திற்காக போராடுபவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீதி கிடைக்க பல நிலைகளிலே செயலாற்றுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ன குற்றம் குறைகளிலே அவங்க நீதிக்காக ஆண்டவரை முயற்சி பண்ணுகிறார்களோ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக கடனின் அகோரம் பற்றாக்குறையில் அவதிப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையின் நுகங்களை சுமந்து ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருளின் அந்தகாரத்திலும் இரவின் பயங்கரத்திலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னுமாக மருத்துவ துறையிலே காணப்படுகிற மருத்துவர்கள், தாதிமார்கள், இன்னும் பல நிலைகளிலே மருத்துவ ஊழியர்கள் நோயாளிகளிடம் அன்பு பாராட்டவும் சரியான சிகிச்சை கொடுக்கவும் தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை பெறவும் இவர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்கள், அதன் ஊழியர்கள் தேவ தரிசனம் பெற்றவர்களாக, பண ஆசை பதவி ஆசை இல்லாதவர்களாக, உண்மை அடியார்களாக, சிலுவை நிழலிலே தங்களை மூடி உன்னதத்தின் தேவனை வெளிப்படுத்தி நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் அவர்கள் செய்யும் ஊழியங்கள், இன்னும் மற்ற நிலையில் காணப்படுகிற ஊழிய ஸ்தாபனங்கள் அனைத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜாய் குட் நியூஸ் டிவி ப்ரோக்ராம்களுக்காக நாங்கள் வருகிறோம். நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பத்திற்காக, தம்பி அபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும். எல்லாருக்கு வேண்டிய நல்ல சுகமும் பலனும் தந்து தேவரையே நடத்தும். ஊழியத்தை திறம்பட செய்ய பலன் தாரும். இல்லை செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக, ஒவ்வொரு போதகர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வருகிறோம். நல்ல செய்திகளை கொடுக்கத்தக்கதாக ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட உலக நாடுகளுக்காக ஆண்டவரே, உலக நாட்டின் ஆண்டவரே சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். உலகத்தின் 7 கண்ட மக்களுக்காக போர் முனைகள், தீவிரவாத பயங்கரங்கள், இயற்கையின் சீற்றங்கள், எல்லை மீறி அத்துமீறி நடந்தேறுகிற ஆபத்துகள், எதிர்பாராத விபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளவும் மற்றும் இயற்கை வளம், நீர் வளம், மண் வளம், நிலவளம் எல்லாம் மேம்படுத்தப்படவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த
ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு விசை கூட எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவருடைய அன்பு கரங்களில் நாங்கள் தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் யாராவது பலவீனத்தோடு இருந்தால் ஆண்டவரே கர்த்தர் அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றும். இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. ஆண்டவரே எல்லாருக்கும் விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தாரும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்